அன்புக்குரியவர்களே, திருப்பாடல்கள் முன்னுரைத்த இயேசுவின் பாடுகள் என்னும் தொடரில் இன்று இயேசு தாகத்தால் தவிப்பார் என்னும் இறைவாக்கு. திருப்பாடல் 22வது திருப்பாடல் 15வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். என் வலிமை ஓடு போல காய்ந்தது, என் நாவு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது என்று தாகத்தால் தவிக்கின்ற ஒரு மனிதருடைய துயர்மிகு புலம்பலை 22ஆம் திருப்பாடல் வாசிக்கின்றோம். நமக்கு தெரியும், யோவான் நற்செய்தி 19:28வது இறைமொழியில் இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார், மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். ஆகவே திருப்பாடல் 22:15 சொல்லப்பட்டிருக்கிற என் நாவு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொண்டது என்னும் இறைவாக்கு நிறைவேண்டும் என்பதற்காகவே இயேசு தாகமாய் இருக்கிறது என்று சொன்னார் என்று யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். எனவே இயேசு தம்முடைய வாழ்வில் இவையெல்லாம் நடைபெறும் என்று இறைவாக்குகள் முன்னறிவிக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தார், அவற்றை நிறைவேற்றினார். நாமும் அன்புக்குரியவர்களே, இறைவனின் திருவுளம் நம்முடைய வாழ்வில் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நாம் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையை தியானிக்க வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாக. தேவன் மகன் முள்முடி சுமந்தான், இவனல்லவா அருள்நாயகன்.